3 நாளா 100 அடி ஆழத்துல மூழ்கி போன கப்பலுக்குள்ள ஒரே ஒரு மனுஷன் மட்டும் உயிரோட இருந்தான். அது எப்படி சாத்தியம்? அன்னைக்கு எல்லாமே சாதாரணமா தான் இருந்துச்சு. திடீர்னு ஒரு மாபெரும் அலை முழு கப்பலையும் ஒரு பக்கமா சாச்சிருச்சு. எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே கப்பல் கடலுக்குள்ள இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே வெளியேற முயற்சி பண்ணாங்க. ஆனா ஹாரிசனால முடியல. உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவன் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ரூம்குள்ள ஓடினான். அடுத்த சில வினாடிகள்லயே கப்பல் முழுசா முழுகிடுச்சு. அடுத்த செகண்ட்லயே கடலோட அடியில போய் மோதி நின்னுடுச்சு. அதுக்கப்புறம் சத்தமே இல்ல, சுத்தியும் இருட்டு, பனிக்குளிர் தண்ணி. அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. அவன் சிக்கிட்டான். 1 மணி நேரம் போச்சு, 2 மணி நேரம் போச்சு, யாருமே வரல. 1 நாள், 2 நாள், 3 நாள், யாருமே வரல. அவனுக்கு பசி, தாகம், இது எல்லாத்துக்கும் மேல பயம். ஆனா அதை விட மோசமான ஒரு உண்மை ஹாரிசனுக்கு புரிஞ்சுது. நான் உயிரோட இருக்கிறதே யாருக்கும் தெரியாது, நான் என்ன பண்றது? அதே நேரத்துலதான் ரெஸ்கியூ டீம், ஒரு மீட்பு குழு மூழ்கிய கப்பலுக்குள்ள இறங்குச்சு. அவங்க உயிர் காப்பாத்த வரல, இறந்து போனவங்களோட உடல் எல்லாம் எடுத்து வெளியே போட வந்திருக்காங்க. கடலுக்கு அடியில இருட்டா இருக்கும். ஒரு டைவர் அவரோட டார்ச்சை இந்த கப்பலுக்குள்ள அடிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு கை அவரை நோக்கி நீளுச்சு. அந்த டைவர் அப்படியே தள்ளி பின்னாடி போயிட்டாரு. ஏன்னா 3 நாளா கடலோட அடியில யாருமே உயிரோட இருக்க முடியாது. ஒரு மனுஷன் மட்டும் இன்னும் உயிரோட இருந்தான். அந்த மனுஷன் தான் ஹாரிசன் ஹாக்கிங். அந்த டைவர் உடனே மீட்பு குழுவை அழைச்சாரு. ஆனா ஹாரிசனை வெளியெடுக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. அவர் இருந்தது 100 அடி ஆழத்துல. அவசரப்பட்டா உடம்புல இருக்க நைட்ரஜன் உயிருக்கே ஆபத்தாகிடும். அதனால டைவர்ஸ் மெதுவா அவரை மேல கொண்டு வந்தாங்க. பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் டைவர்ஸ் நம்ம ஹாரிசனை மேல கொண்டு வந்தாங்க. பிறகு டாக்டர்ஸ்கள் ஒரு விஷயத்த மட்டும் சொன்னாங்க. அவர் உயிர் பிழைச்சதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் காரணம். கப்பலுக்குள்ள சிக்கி இருந்த அந்த ஆக்சிஜன் மாஸ்க், சின்ன ஒரு காத்து பை, அதுதான் 3 நாளா அவரை உயிரோட காப்பாத்தி வச்சிருந்தது. ஆனா இன்னைக்கும் ஒரே ஒரு கேள்விக்கு யாராலையும் முழுசா பதில் சொல்ல முடியல. அந்த சூழ்நிலையில அவர் எப்படி அவர் மனசு உடைஞ்சு போகாம 3 நாள் உயிரோட இருந்தாரு? அதனாலதான் ஹாரிசன் ஹாக்கினோட கதை உலகத்துல நடந்த மிகவும் நம்ப முடியாத உயிர் பிழைத்த கதைகள்ல 1 நம்பரா இன்னைக்கும் இருக்கு.